வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். ஐசிடி சீரீஸோட சாப்டர் 4 ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்ன? ஆர்டர் பிளாக்ங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஜோனை குறிக்குது. ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு வரும்போது பயங்கரமாக ஸ்பீடாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜோனில் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கும் அப்படின்ட்டு ஐசிடி சொல்கிறாரு. இதை எப்படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் எய்தர் மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம். அந்த ஸ்ட்ராங்கான மூவுக்கு காரணமாக இருந்து ஆப்போசிட் கலர் கேண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், பேரிஷ் அப்சைடில் ப்ரைஸ் ஸ்பீடாக மூவ் ஆச்சுன்னா அது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் ஸ்பீடாக இறங்கும்போது அந்த டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணினா ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒன்று பேரிஷ் ஆர்டர் பிளாக், செகண்ட் ஒன் இஸ் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த பேரிஷ் சினாரியோவில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கீழே இறங்குது. அந்த கீழே இறங்குறதுக்கு முன்னாடி தோன்றுனா ஃபஸ்ட்டு பேர் கேண்டில் தான் புல் கேண்டில் தான் பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ் வரும்போது அந்த புல்லிஷ் மூவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேர் கேண்டில் தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் என்னென்னா, புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எப்போவுமே பேர் கேண்டிலாக தான் இருக்கும். பேரிஷ் ஆர்டர் பிளாக் எப்போவுமே புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. முதல்ல, அந்த ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கேண்டில் ஏதாவது ப்ரீவியஸ் ஹையையோ இல்லை லோவையோ கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தியிருக்கணும். இதை பற்றி நான் என்னோடய ஐசிடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேசிக் சீரீஸில் விரிவாக சொல்லியிருக்கேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னென்னு. இது புரியாதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அதே மாதிரி அந்த ப்ரைஸ் இம்பல்சிவாக மூவ் ஆகும்போது ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இம்பேலன்ஸ்னா என்னன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் அன்மிட்டிகேட்டடாக இருக்கணும். அதாவது ஏற்கனவே ப்ரைஸ் ஒரு தடவை இந்த பகுதிக்கு போகாமல் இருந்திருக்கணும். அடுத்தது, இந்த நாட் ஹெட்டிங் இன்டு ஓல்டு ஹை ஆர் லோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே ஷார்ப்பாக மூவ் ஆகி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு மேலே போகும்போது அது போய் சேர்ற இடம் ஒரு ஓல்டு ஹையாவோ இல்லை ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவோ இருக்கக்கூடாது. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் டைரக்ஷனில் அந்த ஆர்டர் பிளாக் இருக்கணும். அதாவது ட்ரெண்ட் புல்லிஷாக இருந்ததுன்னா அந்த புல்லிஷ் அப்போ பேரிஷ் ஆர்டர் பிளாக் ஒர்க் பண்ணும். அது ஒன்லி புல்லிஷ் ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இதே மாதிரி ட்ரெண்ட் பேரிஷாக இருந்ததுன்னா ஒன்லி பேரிஷ் ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ஆப்போசிட் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக் இன்வாலிட் ஆகிடும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டையும் எந்த ஒரு ஆர்டர் பிளாக் பூர்த்தி பண்ணுதோ அதுதான் வேலிடான ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை ஸ்வீப் பண்ணலை. வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த படத்தில், இதே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை ஸ்வீப் பண்ணியிருக்குது. அதாவது விக் அந்த கேண்டிலுக்கு தான் கடைசியாக கீழே இருக்குது. ஸோ வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின கேண்டிலும் விக்கு கீழே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வேலிட் ஆர்டர் பிளாக் கிடையாது. இதே மாதிரி ரெண்டாவது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகிருக்கு, வலது பக்கத்தில் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகலை. ஸோ இது ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக் கிடையாது. ஸோ இந்த படத்தில் காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக், பேரிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸோ அதுலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு.
திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது ப்ரைஸ் திரும்பவும் இம்பல்சிவாக மூவ் ஆகி ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்த அந்த ஹையை வந்துட்டு திரும்பவும் போய் டச் பண்ணிடுது. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இதே ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஆர்டர் பிளாக்கோட டிப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரி கூட வச்சுருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஆர்டர் பிளாக் கேண்டிலோட விக்கு கீழே வைக்கலாம். டேக் ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ஹையில் நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு ஹையர் ரிஸ்க் டு ரிவார்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெட்ரோலியம் கம்பெனியோட ஒரு டே சார்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணியிருக்குது. இந்த மார்க் பண்ணியிருக்கிற ஜோன் தான் ஆர்டர் பிளாக். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் மூவில் மேலே போயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃபெப்ரவரி பாதியில் அந்த ஜோனை டச் பண்ண உடனே இம்பல்சிவாக திரும்பவும் மேலே போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியோட 30 மினிட் சார்ட். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த கேண்டில் தான் நமக்கு வந்துட்டு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு திரும்பவும் இம்பல்சிவாக அடுத்தது கீழே போய் திரும்பவும் ஏற்கனவே இருந்த இந்த ஆர்டர் பிளாக் அந்த ஸ்விங் லோவை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இது மூலமாக நம்ம ஆர்டர் பிளாக் வந்துட்டு எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி டேக் ப்ராஃபிட் அண்ட் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து ஒன்று தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நான் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் சில சார்ட் வந்துட்டு டே டைம் ஃப்ரேமில் காட்டுறீங்க, சில சார்ட் 1 hour 30 minutes இப்படி மாற்றி காட்டுறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குன்ட்டு. ஸோ ஏன் இது சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போவுமே எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் சரி ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ப்ரைஸ் ஆக்ஷன் சேமாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு விதமான டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உபயோகமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.